ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மேக்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கணித மேதை ராமானுஜனோட 135வது பிறந்தநாள். இன்றைக்கி வந்து அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து பிறந்தார். இவர் ஒரு பிராமணத்தை வந்து சேர்ந்தவர். 1887 வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து இவர் பிறந்திருக்கார். இவரோட பெற்றோர் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசர் கோமலம். அவர் தான் வந்து அவங்களோட பெற்றோர். இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா தொடக்க கல்வி வந்து காஞ்சிபுரத்துலேயும் உயர்கல்வி வந்து கும்பகோணத்துலேயும் வந்து இவர் முடிச்சிருக்காரு. இவர் வந்து இந்திய கணித சங்கம் வந்து ஒரு சிறப்பு கட்டுரையை வந்து இவருக்காண்டி ஒரு 1911ஆம் ஆண்டில் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களுக்காண்டியே வந்து ராமானுஜத்துக்காண்டியே வந்து இந்திய கணித சங்கம் வந்து ஒரு சிறப்பு கட்டுரையை வந்து எழுதியிருக்காங்க. 1914க்கும் 18க்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் புது கணித தேற்றத்தை வந்து 3000க்கும் அதிகமான, அதாவது புதுசாக அவர் ஏதாவது மேக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். அதுக்கு வந்து புதுசாக இவரே ஒரு கணக்கை உருவாக்கி அவரே வந்து ஆன்சர் வந்து அவரே யோசித்துக்கிட்டே இருப்பார். தூங்குறப்பையும் வந்து அதுக்கான விடையை வந்து அவர் தூங்குறப்பே கண்டுபிடிச்சிருவார். அந்த மாதிரி அவர் மேக்ஸில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து எண் கோட்பாடு இருக்கு இல்லையா, எண் கோட்பாடுகளையும் இந்த செறிவன் கோட்பாடு இருக்கியா, அந்த இதிலெல்லாம் இவர் கண்டுபிடிச்ச சூத்திரம் அதை யூஸ் பண்ணி தான் வந்து இயற்பியல் துறையிலையும் மின்தொடர்பு பொறியியல் துறையிலையும் வந்து இவர் யூஸ் பண்ணின பல சூத்திரங்கள் தான் வந்து அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இவர் கணித அந்த மேக்ஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை பாராட்டி வந்து 1918ஆம் ஆண்டில் வந்து ராயல் சொசைட்டியின் உறுப்பினர் விருது வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் வேறு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து உயர்கூட்டு எண்கள் வந்து அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து வந்து பகு எண்கள் தெரியுங்களா, பகு எண் பக எண் வந்து அதையும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1916 வந்து ஃபுல்லாகவே இவர் தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ஒரு அதாவது ரொம்ப ஹையில் வந்து படிக்கலை, அதாவது வசதி இல்லாதனால வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் அவர் படிக்கலை. அவரை வந்து தனக்குத்தானே அவர் வந்து கற்பித்து கொண்டார். அதாவது அவரே மேக்ஸை உருவாக்கி அவரே வந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி தான் அவர் வந்து படிச்சிருக்காரு. ஒரு மொத்தமே 4000க்கும் மேற்பட்ட அந்த ஃபார்முலாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு எண் அப்படின்னா வந்து இதை வந்து ராமானுஜம் தன்னோட எண் அப்படின்னு வந்து சிறப்பாக வந்து சொல்லுவாங்க. அது என்ன எண் அப்படின்னா வந்து 1729. இதுதான் வந்து ராமானுஜம் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இவரும் ஒரு அவரோட கூட ஒருத்தரும் காரில் போய்கிட்டு இருக்கப்போ அவரோட கார் நம்பர் வந்து 1729. அவருக்கு வந்து அந்த கார் எண்ணு வந்து பிடிக்கலை. அதை வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ராமானுஜம் சொல்லியிருக்காரு, ஏன் அது உங்களுக்கு பிடிக்கலை, இதில் வந்து இதை ப்ளஸ் பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், இதோட பகு எண் இவ்வளோ, இதோட பகா எண் இவ்வளோ அப்படின்ட்டு இந்த நம்பரோட சிறப்புகள்லாம் வந்து நிறையவே சொல்கிறாரு. அந்த இதை நிறைய அந்த 4 நம்பரை வச்சு நிறையா சொன்னதுனால அவர் வந்து இந்த எண்ணை வந்து ரொம்பவே அதுக்கு அவர் சிறப்புகளை சொல்லி இதுதான் வந்து ராமானுஜம் எண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1729 அப்படிங்கிறது வந்து அவருக்கே ஒரு உரித்தான ஒரு நம்பர். ராமானுஜம் எண் அப்படிங்கிறது வந்து 1729. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து வாழ்க்கை வரலாறு. இவரோட வாழ்க்கை வரலாறை வந்து இவர் சீக்கிரமே இறந்து போயிடுறாரு. இவரோட வாழ்க்கை ஏதோ ஒரு நோய் வந்து இறந்துடுறாரு. வாழ்க்கை வரலாறை வந்து படமாக எடுத்திருக்காங்க. அது எப்போ அப்படின்னா 2014ஆம் ஆண்டு வந்து வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சென்னையில் வந்து இருக்கும். அது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1972 வந்து கணித மேதை ராமானுஜம் உயராராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இவரோட பெருமையை உணர்த்துறதுக்காண்டி அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தபால் தலையில் வந்து இவரோட உருவம் பொறிச்ச அந்த தபால் தலையை வந்து வெளியேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பிறந்த நாளை வந்து தேசிய கணித தினமாகவும் கொண்டாடிட்டு வராங்க. அது எப்போ இருந்து கொண்டாடுறாங்கன்னா 2012 தான் வந்து அவரோட பிறந்த நாளை வந்து தேசிய கணித தினமாக வந்து கொண்டாடலாம் அப்படின்னு வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இவர் வந்து சீக்கிரமாகவே இறந்துறாரு. அதாவது 32 வயதுலேயே வந்து இறந்துறாரு. எந்த ஆண்டு அப்படின்னா ஏப்ரல் 26, 1920 வந்து 32 வயதுலேயே வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்து இவர் இறந்துறாரு. இதுதான் வந்து கணித மேதை ராமானுஜத்தோட
வாழ்க்கை வரலாறு முக்கியமான மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.